3 மடங்கு கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. என்ன கணக்குனே தெரியல. தாவேக அரசு கேட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க. வந்து அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னங்க அப்படின்ற உங்களுக்கு அவ்வளவுதாங்க ரீடிங்ல காட்டுறது அப்படின்னு ஒரே வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டு போயினே என்னுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறி தான். அதான் கேக்குறேன், எதுக்கு இவ்வளவு கரண்ட் பில்? யூனிட் ஃப்ரீன்றோம், ஆனா எங்க யூனிட் ஃப்ரீயா தராங்க? சொல்லிருக்காரு 200 ஃப்ரீன்னு சொல்லிருக்காரு. அந்த 200 எப்ப தராங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாசமும் ஒரே யூனிட்டா தான் வருது. எது மாற்றம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. 100 யூனிட் தான் கழிச்சிருக்காங்க. 200 யூனிட் பேர் தான் சொன்னாங்க தவிர 200 யூனிட் கழிக்கல. தமிழ்நாடு அரசு 200 யூனிட் ஃப்ரீ என்று சொல்லி, ஆனால் மின் கட்டண உயர்வு வந்து ஆயிட்டு தான் இருக்கு. 200 ஏறி தான் போயிருது. 200 யூனிட் ஃப்ரீ கிடைக்கல. நம்ம சம்பாதிக்கிறத கொண்டு போயிட்டு மின்சாரத்துறையில வந்து கரண்ட் பில்ன்ற பேர்ல நம்ம குடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம சம்பாதிக்கிறது என்னதான் பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. இந்த முறை விட்டு விட்டு வந்து இந்த ஈபிக்கே மிக அதிகமான கட்டணமா வருது. கணக்கெடுக்கிறதுல குளறுபடி வந்துட்டு பொதுமக்கள் பாதிக்க கூடாது. போன வருஷம் 3000 ரூபாய், இந்த தடவை 5500 ரூபாய். அடுத்த தடவை என்னவோ அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு பதட்டத்துல இருப்பேன். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 200 ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பார்த்தா கடந்த மாசத்தை விட இந்த மாசம் வந்து அதிகமாக தான் மின் கட்டணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மின் கட்டணத்தை பத்தி உங்களோட என்னுடைய வீட்டுக்கே பாத்தீங்கன்னா 3 மடங்கு கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. என்ன கணக்குனே தெரியல. நாங்களும் எங்கெங்கயோ போய் தேடி பார்க்கறோம். என்ன புதுசா என்ன டிவைஸ் போட்டோம்னே எங்களுக்கே தெரியல. கரண்ட் பில்லு மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல எல்லா இடத்துலயும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு. தாவேக அரசு கேட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள், இந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் நிர்மல் அவர்கள், அவர் வந்து பொறுப்பா இது பதில் சொல்லணும். கரண்ட் பில் நீங்க ஏத்துறீங்கன்னா கரண்ட் பில் ஏத்துனீங்கன்னு சொல்லுங்க, சொல்லாம கொள்ளாம ஏத்தாதீங்க. இது மக்கள் எல்லோருக்கும் இருக்கிற கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். 200 ரூபாய்க்குள்ளதான் வந்தது. இந்த மாசம் தான் அதிகமா வந்திருக்கு. 500 வந்திருக்கு, கூடுதலா தான் வந்திருக்கு. போன மாசத்தை விட டபுள் மடங்கு தான் அதிகமா இருக்கு. போன தடவை வந்து கரண்ட் பில் பாத்தீங்கன்னா 3000 தான் வந்துச்சு எங்களுக்கு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கா இருந்துச்சு, என்னடா இவ்வளவு வந்திருக்குது அப்படின்ட்டு. அதை விட ஒரு அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் கரண்ட் பில் பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் கரண்ட் பில். எங்களுக்கு வந்து அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இது கேட்ட உடனே என்னங்க அப்படின்ற உங்களுக்கு அவ்வளவுதாங்க ரீடிங்ல காட்டுறது அப்படின்னு ஒரே வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டு போயினே 5500 ரூபாய் அப்படின்போது நாங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து இப்ப நாங்களே வந்து தினக்கூலி மாதிரி சின்ன சின்ன சிறு வியாபாரி நாங்கெல்லாம். உங்களுக்கு கரண்ட் பில் வந்து 5500 ரூபாய் அப்படின்னா இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என்னதான் ஆகுறது? மக்களுடைய நிலைமை என்ன ஆகுறது? நாங்க வந்து இப்ப வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறி தான். 3000 வந்திருக்கு சார். போன மாதம் ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் தானே நம்ம கட்டுறோம். 3000 இந்த தடவை கரெக்டா 4000 ரூபாய் வந்திருக்கு கரண்ட் பில். அதான் கேக்குறேன், எதுக்கு இவ்வளவு கரண்ட் பில்? யூனிட் ஃப்ரீன்றோம் சொல்லிருக்கு, ஆனா எங்க யூனிட் ஃப்ரீயா தராங்க? 200 யூனிட் 4000 கரண்ட் பில். எப்படி அவ்வளவு கரண்ட் பில் வருது? அதுதான் தெரியல. கட்டுறான் எங்க பையன், 4000 கரண்ட் பில் எப்படிமா வரும் அப்படின்னு கேட்கறான். 1600 கட்டணத்துக்கு போட்டு 3600 கட்டணும். 2600 கட்டணத்து வந்து 4200 ரூபா வருது. அப்படியே டபுள் டபுள் தான் வருது. வீட்லயும் அதுமாதிரி தான் வருது. வீட்டில் வந்து 800 கட்டணும், இப்போ 1200 300 கட்டுறோம். அப்படியே ஒரு மடங்கு மேலே தான் வருது. அந்த ஃப்ரீ கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு என்ன அந்த இது அதிகாரம் வரல. கரண்ட் பில்லு அதிகமாக தான் வருது. அதாவது 6 பேர் பொதுவாக 680 ரூபா 700 ரூபா கொடுக்கணும். 860 ரூபா 868 ரூபா வரும் கரண்ட் பில். தெரியுறாங்க இது வரைக்கும் அந்த அது அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு 300 ரூபா அதிகமாக வந்துருக்கு. வீட்டில் ஏசி இருந்தாலும் போன மாதத்தோட ஒரு 500 ரூபா இந்த வாட்டி எக்ஸஸாக வந்துருக்கு. என்ன யூனிட் எவ்வளோ? அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு எனக்கும் தெரியல. இந்த வாட்டி அதிகமாக வந்துருக்கு எங்களுக்கு கரண்ட். ஒரு 500 ரூபா எக்ஸஸாக வந்துருக்கு. ஆனால் ஏசி எப்படி நார்மலாக கட்டுறத விட இந்த வாட்டி அதிகமாக வந்துருக்கு எங்களுக்கு. ஒரு 500 700 அதிகமாக வந்துருக்கு. அதுதான் தெரியும். அதில் வந்து அந்த ஸ்கீம் சொல்லிருக்காரு 200 ஃப்ரீன்னு சொல்லிருக்காரு. அந்த 200 எப்போ தராங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து எக்ஸஸ் தான் அதிகமாக தான் எங்களுக்கு வருது. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. அது 200 ஃப்ரீன்னு சொல்லிருக்காரு. அவரு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எங்களுக்கு அது தெரியல. நார்மல் தான், அது ஒன்றும் இது இல்லை. 200 ரூபா அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா சில ஒரு மாசத்துல கூடும் குறையும். நாங்க வந்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 3 மாசம் ஆகுது ஆட்சிக்கு வந்து. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மக்கள் கோரிக்கையும் கேட்டு செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு மாசம் 2000 ரூபா வந்தது, இந்த மாசம் கிட்டத்தட்ட 3000 ரூபா 4000 ரூபா குறையாம ஏறிக்கிட்டே தான் இருக்கு. போன மாசம் அந்த மாசமும் ஒரே யூனிட்டா தான் வருது. எது மாற்றம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. போன மாசம் 150, இந்த மாசம் வந்து 280. 200 ரூபாய் பிரியினாங்க.
அது என்னன்னு தெரியல. எதுவுமே வேற பொருள் எங்க கூட கரண்ட் அதிகமான பொருளும் கிடையாது. சும்மா ரைட்டு டிவி மட்டும் தான் இருக்குது. கரண்ட் பில்ல வந்தது 5000 ரூபாய் வந்தது. இந்த மாசம் வந்தது 6800 ரூபாய் வந்திருக்கு. 1800 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. 100 யூனிட் தான் கழிச்சிருக்காங்க. 200 யூனிட் பேரு தான் சொன்னாங்க தவிர 200 யூனிட் கழிக்கல. 200 யூனிட் கழிச்சா மக்களுக்கு நல்ல நடைமுறைக்கு ஏழை மக்களுக்கு உதவும். இந்த ஆட்சியில கழிச்சு கொடுத்தாங்கன்னா 200 யூனிட்ல கழிச்சாங்கன்னா மக்கள் இல்லாத மக்கள் கஷ்டப்படாம 200 யூனிட்ல பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வியாபாரத்துக்கு அவங்க வியாபாரம் பண்ணும்போது அந்த 200 யூனிட் கழிச்சா அவங்களுக்கும் ஒரு நன்மைகள் கிடைக்கும். ரெண்டுமே ஒரே இவனா இருக்கு. அதுல ஒரு மாற்றம் போன மாசம் வந்து 4 சொல்றாரு, அதே 4 சொல்றாங்க. மாற்றம் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து இந்த தடவை எல்லாருக்குமே கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு, கரண்ட் பில் அதிகமா வந்திருக்குன்ட்டு எல்லாருமே வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய புகார்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி மின்சார வாரியம் வந்து நாங்க வந்து கேட்கறோம், செய்யறோம், நாங்க வந்து அதை கண்காணிக்கிறோம், நடவடிக்கை எடுத்து சொல்றாங்க தவிர என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க இப்ப என்னன்னா அடுத்து என்ன எவ்வளவு வருமோ, ஏன்னா இருக்க இப்படி போயிட்டு இருந்தா நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அதாவது இப்ப வந்து நாம டெய்லி வந்து தினக்கூலி மாதிரி தான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். வந்து லேபர் வச்சா கூட அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபர் சார்ஜ் நம்ம சிக்கனம் கொடுத்து அப்படியெல்லாம் சிக்கனம் பண்ணி கடைசியில இப்படி நம்ம வந்து 5000 ரூபாய் கரண்ட் பில் கட்டலாம். என்ன நம்ம வாழ்வாதாரம் பெரிய கேள்வி. தமிழ்நாடு அரசு 200 யூனிட்டுகள் ஃப்ரீ என்று சொல்லி, ஆனால் மின் கட்டண உயர்வு வந்து ஆயிட்டு தான் இருக்கு. போன மாசம் நான் வந்து 700 ரூபாய் கரண்ட் பில் கட்டினேன். அப்ப 100 யூனிட் ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா இப்ப 200 யூனிட் ஃப்ரீ, ஆனா 1300 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறேன். முதல்ல விட கரண்ட் பில்லு கூட தான் வந்திருக்கு. அதே யூனிட் தான் ஓடி இருக்கு, ஆனா கரண்ட் பில் கூட. மின் வாரிய அதிகாரி கேட்டா ஸ்டீல வரதா நாங்க போட முடியும்னு சொல்றாங்க. சார் போன மாசம் 500 ரூபாய் கட்டணும், இந்த மாசம் 750 ரூபாய் வந்திருக்கு. அதை பத்தி 200 யூனிட் அரசாங்கம் ஃப்ரீனாங்க, அது கிடைக்கல. போன மாசம் 250 ரூபாய் கூட ஓடி இருக்கு. அது கவர்மெண்ட் பாக்குதா பாக்கலையான்னு என்னன்னு தெரியல. 202 ஃப்ரீ இல்லைங்க கவர்மெண்ட். அது 202 ஃப்ரீயே கிடையாது. கொண்டு போய் 500 கட்டும், திருப்பி 750 ரூபாய் வந்து 750 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து மாசம் ஏகிட்டு போய் தான் கோசம் 202 அரசாங்கம் சொன்னாங்க போது அதை கொடுக்குறது இது இல்ல. கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஏறி தான் போயிருது. 202 ஃப்ரீ கிடைக்கல. இப்ப 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாங்க, ஆனா 640 ரூபாய் வருது. இது மின்சாரத்துறையில எப்படி இது சொல்றாங்க, எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியல. இந்த மின்சார ஒரு சாமானிய வந்து எப்படி வாழ்க்கை நடத்துறது? உண்மையை தன்மை சொல்லுங்க. எல்லாம் கோட்ல ஃப்ரீ எல்லாம் கிடையாதுன்னு போயிட்டு போங்க. 1 மீட்டர் ஃப்ரீன்றீங்க, 340 ரூபாய் வருது. 200 மீட்டர் ஃப்ரீன்றீங்க, 650 ரூபாய் வருது. இது எப்படி கால்குலேட் பண்றீங்க? எப்படி நாங்க வாழ்வாதாரம் எப்படி வாழ்க்கை நடத்துறது? அவங்க போனதுல இருந்து நான் பேசுறாங்க. எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குது. இந்த முறை அதே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்பயும் 470 ரூபா வருது. அது என்ன ஒண்ணும் தெரியல. போன மாசம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, கரண்ட் பில்லு வரல, பார்த்தோம் ஒண்ணும் இல்லை. இந்த மாசம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, 100 ரூபாய் பில்லு வந்திருக்கு. என்ன பண்றது ஒண்ணும் புரியலங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். என் பையன் தான் மாசம் வந்து ஜிபே பண்ணி விடுவான். போன மாசம் 500 ரூபாய் சில்லறை கட்டினா, இந்த வாட்டி 400 ரூபாய் சில்லறை தான் கட்டிருக்கான். அவனை போன் பண்ணி இப்ப கேட்டேன். அதெல்லாம் ஒன்னும் டிஃபரெண்ட் இல்லப்பா, நமக்கு ஒன்னும் அதிகமாலாம் ஆகல, கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து எப்படின்னா 5500 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா அடுத்தடுத்து நாங்க எங்களுடைய செலவினங்கள்லாம் நாங்க எப்படி நாங்க சமாளிக்க முடியும்? அதாவது குடும்ப செலவு இருக்கு, பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செலவு இருக்குது, மற்றபடி எல்லா செலவும் இருக்குது. இப்ப நீங்க 5500 நம்ம சம்பாதிக்கிறத இப்ப கொண்டு போயிட்டு மின்சாரத்துறையில வந்து கரண்ட் பில்லுன்ற பேர்ல நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்ப நம்ம சம்பாதிக்கிறது என்னதான் பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லைங்க. சம்பாதிக்கிறத வந்து கவர்மெண்டே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இது வந்து எப்படி இதை நம்ம வந்து ஏற்றுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. நம்ம ரொம்ப பெரிய பாதிப்பு இது. இது வந்து பெரிய அதிர்ச்சியான ஒரு இது. என்ன 5500 ரூபாய் கரண்ட் பில்லுன்னா போன வருஷம் 3000 ரூபாய், இந்த தடவை 5500 ரூபாய். அடுத்த தடவை என்னவோ அப்படின்னு சொல்லி இப்போ இப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப ஒரு பதட்டத்துல இருக்கிறோம். சென்ற முறை இபி கட்டணம்ன்றது உள்ளதை விட இந்த முறை விட்டு வந்த இபிக்கே மிக அதிகமான கட்டணமா வருது. உதாரணமா என்னுடைய வீட்டுக்கு நான் கட்டக்கூடிய இபி கட்டணம் சென்ற முறை 3154 ரூபா, இந்த முறை பாத்தீங்கன்னா 4400 ரூபா. இத்தனைக்கும் அடிக்கடி இபி விட்டு வந்ததுக்கே இவ்வளவு ரூபா வருது. அதே மாதிரி என்னுடைய கடைக்கு சென்ற முறை 10,625 ரூபா கட்டணம், இந்த முறை 12,170 ரூபா வருது. இன்னைக்கு வந்து பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிற அளவுக்கு மின்சார கட்டணம் கடுமையா இருந்துருக்கு. போன மாசம் 2500 ரூபாய் பணம் கட்டினவங்க எல்லாம் இந்த மாசம் 3500 ரூபாய் கட்டுற மாதிரி ஆயிட்டு இருக்கு. கடல கேட்டாக்கா கணக்கெடுக்கிறதுல குளறுபடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிர்வாகத்துல பதில் சொல்றாங்க. கணக்கெடுக்கிறதுல குளறுபடி வந்து பொதுமக்கள் பாதிக்க கூடாது. அதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்கன்னா இப்ப தமிழக அரசு உடனடியா போர்க்கால அடிப்படையில உடனடியா அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து ஒன்னு போன மாசம் கட்டின பணத்தை கட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா மறு ஆய்வு பண்ணி மறுதட ரீடிங் எடுத்து பணம் கட்ட சொல்லணும். இப்படி கட்ட சொன்னாதான் நடுத்தர மக்கள், கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பயன்பெறுவாங்க. தமிழக அரசுக்கு ஒரு நல்ல கோரிக்கையா இதை நான் முன்வைக்கிறேன். போன முறை 161 ரூபா, இந்த முறை 461 ரூபா. எவ்வளவு ஒண்ணு கட்ட முடியும்? எப்படி நாங்க வாழ முடியும்? என்ன வருமானம் என்ன? அது கவர்மெண்ட் என்ன செய்யும்?
ஏன் இந்த மாறுபாடு இப்படியெல்லாம் இருந்தா எப்படி வணிகர்கள் பொதுமக்கள் ஒரு குழப்பம் நடத்துறதுன்றது தெரியல. அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியாம ஏற்றப்படக்கூடிய இந்த ஏற்றங்களை குறைக்க வேண்டும். தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். போன மாசம் வந்து கம்மியா கட்டின பில்லு இப்ப இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டபுள் ஆகுது. நான் வந்து அன்றாட காட்சி அன்னைக்கு நான் கூலி வேலைக்கு போயிட்டேன். இந்த ஆட்சி வந்து யூனிட் வந்து குறைக்கிறோம்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்குது. இதனால நாங்க ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகிறோம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.